ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமா. பிராணாயாமா பார்க்கறதுக்கு முன்னாடி பிராணானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிராணா உயிர் சக்தி, பிராணசக்தி, எனர்ஜி, வைட்டல் ஃபோர்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். பிரசன்ன உபனிஷத்தில் பிப்பலாத குருவுக்கும் ஒரு 6 சிஷ்யருக்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் இந்த பிராணாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிராணா எங்கேருந்து உருவாச்சு, அது எப்படி இந்த உடம்புக்குள்ளே போச்சு, அது எத்தனை பிரிவுகள் இருக்குது, அது எப்படி வெளியேறுது, இதை பற்றிய கொஸ்டின்ஸை அவங்க டிஸ்கஷன் பண்ணுவோம். பிராணா செல்ஃப்லேருந்து, அதாவது ஆன்மாலேருந்து உருவாகுது. மனதின் செயல்பாடுகள்னால, அதாவது கர்ம வினைனால அது உடம்புக்குள்ளே வருது. அது எடுக்கிற பிரிவுன்னு பார்த்தோன்னா மேஜராக ஒரு 5 டிவிஷன் சொல்ல. பிராணா, அபானா, சமானா, வியானா, உதானா. பிராணாவோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ப்ரீதிங். அப்பானாவோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா எக்ஸ்கிரியேஷன், நம்ம மோஷன் போகிறது, யூரின் போகிறது எல்லாமே இந்த வாயுவோட செயலால் தான். சமானாவோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா டைஜஷன். வியானா உடல் முழுக்க பரவி இருக்கும், எல்லா இடத்துலையும் எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணுறது இந்த வியானா. உதானன்னு பார்த்தோன்னா ஹெட் ரீஜனில் இருக்கும், நம்மளுடைய ஸ்பீச் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்துக்குமே இந்த வாயு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாம் ஏப்பம் விடுறது, கொட்டாவி விடுறது, கண்ணை மூடி திறக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மைனர் பிராணாவால் தான் முடியுது. நம்ம பாடியில் நடக்கிற ஒரு பெரிய அதிசயம்னே சொல்லலாம் இந்த ப்ரீதிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களை கையை தூக்க சொன்னால் கையை தூக்க முடியும், காலை தூக்குங்கன்னு சொன்னால் காலையும் தூக்க முடியும். ஆனால் நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னால் முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ப்ரீதிங் இன்வாலண்டியாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். நீங்கள் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கீங்க, பட் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், ரெகுலேட் பண்ணவும் முடியும். இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? குழலின்னு ஒரு பொண்ணு கிராமத்தில் வசிச்சிருந்தா. அவள் ரொம்ப சோர்வா, ரொம்ப கவலையாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால அங்கேருந்து சித்தர்கிட்ட போயிட்டு அவள் கேட்டா, என்னோட சோர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டு. அதுக்கு அந்த சித்தர் ஒரு விளக்க கையில் ஏற்றி இந்த கிராமத்தை சுற்றிட்டு வா, நான் சொல்கிறேன்னு சொல்லுவார். அந்த பொண்ணும் அது மாதிரி செய்வா. போகிற வழியில் காற்றுல அந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விளக்கு அணையாமல் பார்த்து கொண்டு வந்து கொடுப்பா. அப்போது அந்த சித்தர் சொல்வார், இந்த விளக்கோட தீபம் தான் உன்னோட பிராணசக்தி. இந்த தீபத்தை எரிய விடாம அணைக்கிற அந்த காத்து மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் உணவு பழக்கங்களும் உணர்வுகளும். நல்ல எண்ணங்களும் உணவு பழக்கமும் உடற்பயிற்சியும் பிராணனை அதிகரிக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.